வெல்கம் டு மகாநிதி vlogs. இன்னைக்கு என்னம்மா சமைக்க போகிறோம்? சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு. வெங்காயம் 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கு. பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி பழம் ஒரு நல்ல பழம், பெரிய பழம், கனிஞ்ச பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சிக்கன் குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ கறி சிக்கனை வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறமேலு கொஞ்சம் பட்டை பூ போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமேலு இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், நறுக்கி வச்சுருக்கீங்கப்பா அதான் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டோம்ப்பா. எவ்வளோ நேரமாக வதங்கணும்? இந்த கொஞ்சம் நேரம் வதங்கிடும். அப்புறமேலு தக்காளி போட்டுக்கலாம். போதுமா? தக்காளி போடுங்க. இந்த போடுறீங்களா? தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு தரலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம். இன்னி சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சு நல்லா கிளறிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும் ஒரு 10 நிமிஷம். நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டோமுங்க ஒரு 10 நிமிஷம். அப்புறம் மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம், மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு கறி. இன்னும் இந்த மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. மசாலா நல்லா உள்ள இதாகிருச்சு. இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், இறக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேகணும். ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிடலாம். இறக்கி